ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? சனி பெயர்ச்சி என்பது ஆகிவிட்டது. இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசியில் வந்து அமர்ந்து விட்டார். மீனராசியை பார்க்கும் பொழுது கொத்தாக அங்கு 5 கிரகங்கள் காணப்படுகின்றன. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விஸ்வாவசு என்ற ஒரு தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. அதாவது சித்திரை மாதத்தின் தொடக்கம். சார், சித்திரை மாதம்னாவே எங்களுக்கு வெயில் தானே சார் ஞாபகம் வருது? ஆமாங்க, அப்பொழுதுதான் உச்சமடைகிறார் அக்னி கிரகம் சூரியன் என்ற ஒரு கிரகம். அதுவும் மேஷராசியில் உச்சமடைகிறார். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் வக்ரகதியில் இருக்கிறார்கள். இந்த மாதத்தின் நடுவில் வக்ர நிவர்த்தி என்பதும் ஏற்படுகிறது. இதே ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவர் இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசியில் கடக ராசியில் நீசம் செய்கிறார். இப்பொழுது ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு ஆகிய அந்த 3 கிரகங்களுமே மே மாதத்தில் தான் பயிற்சியாக இருக்கிறார்கள். எனவே இந்த சனி பயிற்சி என்பது முடிந்துவிட்டது. தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி மே மாதத்தில் தான் இருக்கிறது. இந்த அனைத்து பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ப்ளஸ் கொடுக்க போகிறது, என்னென்ன மைனஸ் கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி சூரியன். சூரியன்னாவே இந்த காலில் சுடுதண்ணி ஊற்றினா எப்படி ஒருத்தங்க மிகவும் பரபரப்பாகவும் துடிதுடிப்பாகவும் வேகமாகவும் ஒரு கெத்தாகவும் இப்போல்லாம் அந்த படத்துலலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு அலர்ட்டாக, ஒரு ஸ்பீடாக, ஒரு அட்ராக்ஷனாக வந்து இறங்கும் பொழுதே ஒரு கெத்தாக இறங்கக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். ஆனால் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்வது போல் தான் நிறைய சிம்ம ராசிக்காரர்களுடைய நிலைமை இருக்கிறது. இதன் காரணம், இவர்களுக்கு இதனால் வரை 7ஆம் வீட்டில் இருந்த இந்த சனி பகவான் இப்பொழுது 8ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறது. அஷ்டம சனி என்று எல்லாருமே சொல்கிறார்கள். ஏராளமான கஷ்டத்தை இந்த அஷ்டம சனி எங்களுக்கு கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறு பயப்படுவதற்கு காரணம் தேவையில்லை. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இது நாள் வரை 7ஆம் வீட்டில் இருந்த அந்த கண்டச்சனி தான் இவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படி இல்லை. 8ஆம் வீட்டில் இருந்த ராகு என்பவர் உங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் இது நாள் வரை கொடுத்து கொண்டுதான் இருந்தார். அவர் அடுத்த மாதமே உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். சார், அப்போது 7ஆம் வீட்டில் இருந்த சனியை விட 7ஆம் வீட்டில் இருந்த ராகு எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கத்தானே சார் போறார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் ராகுவை பார்க்க இருப்பதனால் இந்த ராகுவின் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களை பாதிக்காமல் மேலும் மேலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அப்போது நீங்கள் அஷ்டம சனியிலிருந்து வரக்கூடிய ஒரு கஷ்டம் கொஞ்சம் என்று சொன்னாலும் நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த ஒரு பெரிய கிரகம் அந்த இடத்தை விட்டு வெளியே போவது என்பது உங்களுக்கு ஒரு ப்ளஸ். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்று சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் உச்சம். அப்போது உச்ச பலம் என்பது ஆட்சி பலத்தை விட அதிகம். நீங்கள் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சூரியனுக்கு வீடு கொடுத்த இதே செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது குருவின் வீட்டை செவ்வாய் பார்ப்பதும் செவ்வாயின் வீட்டை குரு பார்ப்பதும், அதாவது சுகஸ்தானத்தை பஞ்சமாதிபதி பார்ப்பதும் பஞ்சமஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி மற்றும் பாக்யாதிபதி பார்ப்பதும் கண்டிப்பாக அபிவிருத்தி என்பது கொடுக்கும். 2ஆம் வீட்டை புதன் நீசபங்க ராஜயோகம் அடைந்து பார்க்கிறார். ஒரு கிரகம் அந்த வீட்டில் இருந்தால் எந்த பலமோ கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 90% அந்த கிரகம் அதே வீட்டை பார்க்கும் பொழுது திருஷ்டி பலம், பார்வை பலமாக வருகிறது. இப்போ தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி கூட்டணி, அதில் வெற்றி ஸ்தானாதிபதி உச்சம்,
தனஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து இந்த கூட்டணி என்பது உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்ப்பதனால் தனம் மற்றும் வெற்றி மற்றும் லாபம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். பாக்யஸ்தானாதிபதி லாபத்தில், அதனால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேலும் அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய அந்த பாக்கிகள் மேலும் மேலும் அனுகூலம் என்பதை நீங்கள் பெற முடியும். இதையும் தவிர நிறைய ஆர்டர்ஸ், நிறைய ஒர்க், நிறைய கம்ஃபர்ட் என்பது உங்களை தேடி வரும். வரக்கூடிய ஆர்டர்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் செய்வதற்கு பொதுவாகவே நீங்கள் பரபரப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் தான். இந்த சனி பயிற்சி கண்ட சனியாக வந்த பிறகு கொஞ்சம் டவுனாகவும் டல்லாகவும் இருந்த அதே சிம்ம ராசிக்காரர்கள் இப்பொழுது ஒரு ஃபோனை நம்ம எப்படி ஒரு ஃப்ளைட் மோடிலேருந்து ஆக்டிவ் மோடுக்கு மாற்றுவோமோ அதை போல் மீண்டும் இவர்கள் ஒரு ஆக்டிவ் மோடுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இந்த ஒரு பீரியடை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து இது நாள் வரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலும் மேலும் மேலும் குழப்பமும், ஒரு சில சிம்மராசிக்காரர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, டிப்ரெஷன் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். இதன் காரணம் நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு லவ் ஃபெயிலியர், லவ் பிரேக்கப், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று போய்விட்டது. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகும் பொழுது அந்த டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம்னு தெரிய வந்ததுக்கப்புறம் கொடுத்த அட்வான்ஸை திரும்பி வாங்க முடியலை, ப்ராப்பர்ட்டியும் ரெஜிஸ்டர் பண்ண முடியவில்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. உயர்கல்வி இதில் தடை, வெளிநாட்டுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை, லீகல் ப்ராப்ளம், இல்லீகல் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய டென்ஷன்ஸையும் கோபத்தையும் இவர்கள் அவங்களுக்குள் சுமந்து கொண்டுதான் இது நாள் வரை இருந்தார்கள். படிப்படியாக இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக விலகும். தேடி தேடி பார்த்தோம்னா ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னா அந்த அஷ்டம சனி மட்டும்தான் கொஞ்சம் உடல் உபாதைகளை கொடுப்பார். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நைட் டைமில் லேட் ஃபுட் எடுக்கிறது, ரொம்பவும் ஸ்பைசி ஃபுட் எடுக்கிறது, அசிடிக் ஃபுட் எடுக்கிறது போன்ற விஷயங்களை கவனமாக பார்த்து கொண்டு மிதமான உணவுகள், இயற்கையான உணவுகள், ரொம்ப கெமிக்கல்ஸு, கலர் ஃபுட்டெல்லாம் அவாய்டு பண்ணிவிட்டு ஒரு ஆப்டிமைஸ்டு பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கொள்வது, உடல் பயிற்சி செய்து உடம்பை கச்சிதமாக வைத்து கொள்வதெல்லாம் உங்களுக்கு நிறைய விதத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தெரியாத நபர்களுக்கு கிரெடிட் கொடுப்பது, தெரியாத நபர்களுக்கு ஆர்டர் கொடுப்பது, குவாலிட்டி செக் பண்ணாமல் பொருட்களை அனுப்புவது, கவர்மெண்ட் ரூல்ஸை மீறாமல் கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் ஒரு சேஃப் மோடில் பயணிப்பதன் மூலம் நிறைய சிம்மராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இதே மே மாதத்தில் இவர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் வர இருப்பதனால் மேலும் மேலும் அபிவிருத்தியும் வாய்ப்புகளும் நிறைய புதிய சந்தர்ப்பங்களையும் இவர்கள் பெறுவார்கள். ஒரு வருட காலம் இவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சார், அஷ்டம சனி 2.5 வருஷம் சார், நீங்கள் என்ன சார் 1 வருஷம்னு சொல்கிறீங்களே என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. சனி பகவான் 1 வருடத்தில் கடகராசிக்கு வந்த பிறகு அவர் 9ஆம் பார்வையாக அதாவது குரு பகவான் 1 வருடத்தில் கடகத்துக்கு வந்த பிறகு அவர் 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்க தொடங்கி விடுவார். 1 வருடம் மட்டும் நீங்கள் உங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைகள் என்பது வராது. நரசிம்மர், ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொண்டு உபவாசம் இருந்து தொடர்ச்சியாக அபிஷேகங்கள், அலங்காரங்கள், அன்னதானங்கள், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், கைவிடப்பட்ட குழந்தைகள், வயதில் மூத்த நபர்கள், துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்து வாருங்கள். தலைக்கு வரக்கூடிய விஷயம் தலைப்பாகையுடன் போய்விடும் என்று சொல்வார்கள். அதை போல் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் எளிதாக வெளிவருவதற்கு இந்த ஆன்மீகமும் இந்த வழிபாடும் உங்களை வழிநடத்தும். நாம் பலன்களை மேலோட்டமாக ஜோதிட பலன்களாக சொல்லாமல் கிரகங்களின் காரகத்துவ, பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசியில் வரும் பொழுது இந்த காணொளியை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வது என்பது எங்களுக்கு மேலும் ஒரு ஆர்வத்தையும்
மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டையும் ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய ஜோதிட பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. கீப் சப்ஸ்கிரைப்ட். வாழ்த்துக்கள். வெற்றி.